ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஏஎல்பி, அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப், டெக்னீஷியன் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதே பேட்டர்ன்ல நம்ம என்டிபிசி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ நியூ இயர் ஆஃபர் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இன்னைக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிருப்போம். அப்கமிங்ல வரக்கூடிய எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆகும். ரயில்வேயோட எல்லா எக்ஸாமும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். ஓகே, சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. ஓகேவா? சோ இது ஆஃபர் பிரைஸ். ஆப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 2500 இருக்கும். இந்த பிரைஸ் இன்னைக்கு நீங்க பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா அதுக்கும் நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஸோ நியூ இயர் ஆஃபர்லேயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1799 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? First question பாருங்க. If the price of sugar surges by 25%, what percentage of the consumer's usage should fall if the expenditure remains constant? சர்க்கரை விலை 25% உயர்ந்திருக்கும் போது சர்க்கரை விலை மாறாமல் இருந்தால் நுகர்வோரின் பயன்பாட்டில் எத்தனை சதவீதம் குறைய வேண்டும்? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு வீட்ல ஓகேவா, சோ 100 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிலோ சுகரோட விலை வந்து 125 ரூபாயா மாறிடுச்சு. ஓகேவா? ஆனா அவங்க கையில வந்து 100 ரூபாய் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க இனிஷியலா 100 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா கடையில 1 கிலோ சர்க்கரை வந்து கொடுக்குறாங்க. ஆனா இப்போ கடையில போய் கேட்டீங்கன்னா 1 கிலோ சர்க்கரையோட விலை வந்து 125 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சோ இப்போ உங்க கையில 100 ரூபாய் தான் இருக்கு. ஓகேவா? சோ 100 ரூபாய் தான் இருக்குன்னா இந்த டைம்ல உங்களால 1 கிலோ வாங்க முடியுமா? முடியாது. 1 கிலோவை விட கம்மியா தான் உங்களால வாங்க முடியும். ஓகேவா? சோ அததான் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நுகர்வு வந்து எவ்வளவு கம்மியாகி இருக்கும், சோ கன்சம்ஷன் வந்து எவ்வளவு கம்மியாகி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஆர் பை ஆர் பிளஸ் 100. ஓகே, சோ இன்டு 100 போட்டீங்கன்னா இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? சோ இத நார்மல் மெத்தட்லயும் போடலாம். சோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா சோ 100 வாங்கிட்டு இருந்தோம், இப்ப 125 மாறிடுச்சு. சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருச்சு அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆகிரும். சோ இது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் வந்துடும். இந்த ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இன்க்ரீஸ் ஆன இந்த பெர்சன்டேஜ். சோ 25 டிவைடட் பை 25 பிளஸ் 100 இன்டு 100. ஓகே, சோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 25 divided by 125 into 100 இருக்கும். சோ 25, சோ 5 டைம்ஸ் போகும். சோ என்ன வரும்? 20%. அப்போ நுகர்வு வந்து எவ்வளவு கம்மியாகி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% வந்து நுகர்வு வந்து கம்மியாகி இருக்கும். ஓகேவா? சோ சிம்பிள், நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிறதுதான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாசம் வந்து 1 கிலோ சர்க்கரை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருப்போம். திடீர்னு அடுத்த மாசம் போறோம் அப்படின்னா கடையில என்ன ஆகும் அப்படின்னா 1 கிலோ சர்க்கரையோட விலை வந்து 125 ரூபாயா இன்க்ரீஸ் ஆகிரும். ஆனா கடைக்கு அந்த டைம்ல நம்ம 100 ரூபாய் கொண்டு போறோம் அப்படின்னா நமக்கு 1 கிலோ வாங்கிட்டு வர மாட்டோம். அதை விட கம்மியா தான் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரிதான். சோ இங்க கன்சம்ஷன் எவ்வளவு கம்மியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% வந்து கம்மியாகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ P is to Q ஓட வேல்யூ 4:3, Q is to R ஓட வேல்யூ 5:2 அப்படின்னா P is to Q is to R ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்ததுதான். P is to Q பாத்தீங்கன்னா 4:3 அப்படி எழுதிக்கோங்க. Q is to R ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஒரு R போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ Q is to R. சோ R போட்டுட்டேன். Q is to R ஓட வேல்யூ என்னது? 5:2. சோ Q க்கு நேரா 5 எழுதிக்கிறேன். R க்கு நேரா நான் 2 எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? P is to Q is to R கண்டுபிடிக்கணும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா Q ஓடது வந்து இங்க 3 இருக்கு, இங்க வந்து 5 இருக்கு. அப்படிதானே? சோ இங்க Q ஓட வேல்யூ வேற இருக்கு, இங்க Q ஓட வேல்யூ வேற இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் சேமா கொண்டு வரணும். சோ சேமா கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். சோ பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா
இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? சோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 கிடைக்கும். அப்ப இந்த ரோ ஃபுல்லா நான் 15ஆ மாத்தணும் அப்படின்னா நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? அதாவது இந்த 3க்கும் 5க்கும் தான் எல்சிஎம் எடுக்கிறீங்க. சோ எல்சிஎம் வந்து 15 வரும். அப்ப இந்த 3 15ஆ மாத்தணும்னா நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இந்த ரோ ஃபுல்லா நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. சோ இந்த 5 நான் 15ஆ மாத்தணும்னா என்னதால மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இந்த ரோ ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? இத வேணா PQRன்னு எழுதிக்கோங்க. சோ இந்த ரோ ஃபுல்லா 5ஆல மல்டிப்ளை பண்றீங்க. 5 into 4 எத்தனை? 20. 5 into 3 எத்தனை? 15. அடுத்து சோ இங்க என்ன வரும்? இங்க இந்த ரோ ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 into 5 15 எழுதியாச்சு. Q ஓட வேல்யூ 3 into 2 6. ஓகேவா? அப்போ P/Q/R ஓட வேல்யூ என்ன? 20:15:6. ஓகேவா? சோ 20:15:6ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. சோ இந்த மாதிரி இதுல நீங்க என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? சோ இன்னுமே நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இதுக்கு இருக்கு. ஓகே. சோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இன்னும் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் ஒரு 4 ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். இதே கொஸ்டினுக்கு இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PQRன்னு போட்டுக்கோங்க. P யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4, Q வந்து 3. அதே மாதிரி Q/R பாத்தீங்கன்னா 5:2ன்னு கிடைக்கும். சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். அதாவது ஃபில் பண்ணணும். இப்போ நாம ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணோம்? பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சோமா? சோ இது ரெண்டாவது ஷார்ட்கட் என்னன்னா ஃபில் பண்றது. இந்த எம்டியா இருக்க இடத்தெல்லாம் ஃபில் பண்ணணும். சோ இங்க எம்டியா இருக்கா? சோ எம்டியா இருக்க இடத்துக்கு என்ன பண்ணா அந்த பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை தூக்கி இங்க போட்டுருங்க. ஓகேவா? சோ இந்த இடம் எம்டியா இருக்கா? இங்க பக்கத்துல என்ன இருக்கு? 5 இருக்கா? சோ இதை தூக்கி இங்க போடுங்க. சோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 4 எத்தனை? 20. சோ 5 into 3 எத்தனை? 15. 3 into 2 எத்தனை? 6. சோ P/Q/R ஓட வேல்யூ கிடைச்சிருதா? 20:15:6. நீங்க பேலன்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த ஃபில் பண்ற மெத்தடும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The bases of a hemisphere and a cone are equal. ஓகேவா? சோ ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஹெமிஸ்பியர்னா என்ன சொல்லுவோம்னா அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரைக்கோளத்தோட பேஸ் அடிப்பகுதியும் ஒரு கோனோட அடிப்பகுதியும் என்னவா இருக்காம்? ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. If their height is also the same. ரெண்டோட ஹைட்டுமே என்னவா இருக்கு? சேமா இருக்கு. Then what is the ratio between their curved surface areas? அப்ப ரெண்டோட curved surface ஏரியாவோட ரேஷியோ என்ன? ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு கூம்பு ஆகியவற்றின் அடிப்பகுதிகள் சமம். அவற்றின் உயரமும் ஒரே மாதிரியாக இருந்தால் வளையப்பரப்புகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ரெண்டோட எது ஈக்குவலா இருக்கு? பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ ஒரு அரைக்கோளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ ஒரு அரைக்கோளம் நான் வரைஞ்சிடுறேன். ஓகேவா? சோ இதுதான் அரைக்கோளம். இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு முழு கோளமா இருக்கும். இதுதான் ஒரு அரைக்கோளம். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூம்போட பேஸும் அரைக்கோளத்தோட பேஸும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. சோ இப்போ நான் இங்க இருந்து ஒரு சென்டர்ல இருந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி போட்டேன்னா எனக்கு ஒரு கூம்பு கிடைச்சிருமா? சோ இந்த இடத்துல பாருங்க ஒரு கூம்பு கிடைக்குதா? சோ நல்லா பாருங்க. இதை மட்டும் நான் தனியா வரைஞ்சு காட்டுறேன். சோ இங்க ஒரு கூம்பு கிடைக்குதா உங்களுக்கு? அதே மாதிரி இப்படி போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கூம்பு கிடைச்சிரும். அப்படிதானே? சோ இந்த பக்கமும் கோன் கிடைக்கி. சோ இது கோன் மாதிரி தெரியுதா? சோ ஒரு கோன் இருக்கா? இப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? ரெண்டோட பேஸும் ஈக்குவல். இஃப் தேர் ஹைட் இஸ் ஆல்சோ சேம். சோ ரெண்டோட ஹைட்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க? ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. சோ ரெண்டோட ஹைட்டுமே ஈக்குவல். ஓகே. சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரேடியஸும் ஈக்குவல். அப்படிதானே? வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இப்போ அரைக்கோளத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பு என்ன வரும் உங்களுக்கு? பரப்பு வந்து 2πr² இருக்குமா? ஹெமிஸ்பியருக்கு. ஓகே. சோ கூம்புக்கு பாத்தீங்க அப்படின்னா πr/L இருக்கும். கூம்புல வந்து 2 ஹைட் இருக்கும். அப்படிதானே? சோ கூம்பு இருக்கு அப்படின்னா அதுல 2 ஹைட் இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்லாண்டிங் ஹைட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்குத்து உயரம். இத ஹைட்னு சொல்லுவோம். இத வந்து L. ஓகேவா? சோ இத வந்து என்ன சொல்லுவோம்? இந்த ஹைட்டை வந்து செங்குத்து உயரம்னு சொல்லுவோம். ஓகே. இத வந்து சாய்வு உயரம்னு சொல்லுவோம். அப்ப கூம்புல வந்து 2 ஹைட் இருக்கு. சோ இந்த எல்லும் அந்த ஹச்சும் சேம்னு நினைச்சிடக்கூடாது. ஹச் வேற எல் வேற. ஓகேவா? சோ இப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கு? பேசஸ் ஆஃப் எ ஹெமிஸ்பியர் அண்ட் கோன் வந்து ஈக்குவல், ஹைட் இஸ் ஆல்சோ த சேம், தென் வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவலா இருக்குமா? நமக்கு வந்து இந்த எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? L=L² + H² தெரியும். ஒரு கூம்பு இருக்கு அப்படின்னா அதோட சாய் உயரம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியை எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கும்.
சோ செங்கோண முக்கோணம் அப்படிங்கும்போது நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணலாம். சோ பிதாகரஸ் தேற்றம்ங்கிறது என்னது? இந்த கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். அப்ப எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர்னு போட்டுடலாம். சோ நமக்கு ஆர் ஈக்குவல் டு ஹச்ன்னு தெரியும். அப்ப இதுல இருந்து எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர், இந்த ஹச்சுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், ஆர்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்ப எல்லோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல் ஸ்கொயரோட வேல்யூ ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர்ன்னு இருக்கும். இதுல இருந்து எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா ரூட் 2rன்னு கிடைச்சிரும். ஓகே, எல்லோட வேல்யூ என்ன கிடைச்சிருது? ரூட் 2rன்னு கிடைச்சிருது. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப இதோட வலைபரப்பு 2πr ஸ்கொயர் ஹெமிஸ்பியரோடது. இதோடது பாத்தீங்கன்னா πr l. இப்ப இந்த 2πr ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பை ஆரையும் அப்படியே வச்சுக்கோங்க. எல்லுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ரூட் 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, சோ ரூட் 2 இன்ட்டு ஆர். ஓகே, சோ இந்த எல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? க்ளூ. சோ இதோட ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க, அப்படிதானே? சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஹைட் இருக்க இடத்துல ஆர்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எல்லோட வேல்யூ கொண்டு வந்துடலாம். இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்க 2r இருக்கு. சோ இதை கட் பண்ணிடலாமா? அடுத்து இங்க பை இருக்கு, இந்த பையையும் கட் பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு? 2:√2 இருக்கு. இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 2 எப்படி எழுதலாம்? ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். இங்க ஒரு ரூட் 2 இருக்கு. அப்ப இதுவும் கட் ஆகி ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? ரூட் 2:1 கிடைக்கும். ஓகே, சோ ரூட் 2:1ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாலே ஈஸியா பண்ணிடலாம். நமக்கு இந்த எல்லோட வேல்யூ வேணும். சோ அது மட்டும் எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ணணும். சோ இதுவுமே இப்படி எழுதிதான் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லும் ஹச்சும் ஆரும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். எல் ஸ்கொயர்ங்கிறது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். அப்ப ஹச்சுக்கு பதிலா ஆரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அங்க 2r ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப அதுல இருந்து எல்லோட வேல்யூ ரூட் 2rன்னு கிடைக்கும். அப்ப டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம்? இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சோ 2πr ஸ்கொயர், பை கேன்சல் ஆகிரும். சோ 2r ஸ்கொயர் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா r இன்ட்டு ரூட் 2r இருக்கும். அதாவது பேப்பர் பண்ணே இல்லாம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம்னு சொல்றேன். ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இது எல்லாமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதி காட்டியிருக்கேன். சோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாம். At what rate % per annum of simple interest will a certain sum money become double in 5 years? ஒரு ஆண்டுக்கு எத்தனை சதவீத தனிவட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும்? சோ இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா பியோட வேல்யூ வச்சு 100ன்னு எடுத்து அந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அப்படிலாம் எடுத்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து பேப்பர் பண்ணே நீங்க எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். அது வந்து ரெட்டிப்பாகுதா மும்மடங்கு ஆகுதா அப்படிங்கறத கரெக்டா எக்ஸாம்ல பாத்துக்கணும். ஓகேவா? சோ டபுள் ஆகுதா, ட்ரிபிள் ஆகுதா, 4 டைம்ஸ் ஆகுதா, 5 டைம்ஸ் ஆகுதா அப்படிங்கறத கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ நீங்க பேங்க்ல பீன்னு ஒரு அமௌண்ட் போடுறீங்க. ஓகேவா? 5 வருஷம் கழிச்சு போய் பாக்குறீங்க அப்படின்னா உங்க கைக்கு கிடைக்கக்கூடியது வட்டி பாத்தீங்க அப்படின்னா 2p மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்படி ரெட்டிப்பாகுது அப்படின்னா இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100/n போடணும். ஓகேவா? சோ ரெட்டிப்பாகுது, டபுள் இட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 100/n போடணும். அதே ட்ரிபிள் இட் செல்ஃப், மும்மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 200/n போடணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். இத நார்மல் மெத்தட், இப்ப ஆர்எஸ் அகர்வால்லாம் எடுத்தீங்கன்னா பியோட வேல்யூ 100, அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம்னா 200ன்னு அசியூம் பண்ணுவோம் அப்படின்னு அசியூம் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. சோ அப்படியே கண்டுபிடிக்க வேண்டாம். இப்ப ரெட்டிப்பாகுது அப்படின்னா r ஈக்குவல் டு 100/n, மும்மடங்கு ஆகுதுன்னா r ஈக்குவல் டு 200/n. ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கேட்பாங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸும் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதே ஃபார்முலால இப்ப n கேட்கறாங்கன்னா n எப்படி கண்டுபிடிக்கலாம்? n ஈக்குவல் டு இந்த r கீழே கொண்டு வந்துடலாம், 100/r. சோ இது மும்மடங்கு ஆகுதுன்னா n இங்க கொண்டு போயிட்டு n ஈக்குவல் டு 200/rன்னு போட்டுடலாம். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, சோ அப்போ இப்ப என்ன சொல்லிருக்காங்க? ரெட்டிப்பாகுதுன்னு சொல்லிருக்காங்களா? எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. அப்ப ரெட்டிப்பாகுதுன்னா ஃபார்முலா என்ன? 100/n. அப்ப 100/5 உங்களுக்கு என்ன வரும்? 20% கிடைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். ஓகே, சோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் எழுதி காட்டியிருக்கேன். சோ பிகினருக்கு நான் டைரக்டா 100/5ன்னு போட்டிருந்தேன் அப்படின்னா புரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் இதெல்லாம் எழுதி காட்டியிருக்கேன். ஓகே, சோ இப்ப ரெட்டிப்பாகுது. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100/n. சோ 5 போடுங்க. கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 20%. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 20%. சப்போஸ் இதே கொஸ்டின்ல ரெட்டிப்புக்கு பதிலா மும்மடங்கு ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க, ட்ரிபிள் இட் செல்ஃப்னு கொடுத்திருக்காங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200/5ன்னு வரும். சோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 40%ன்னு கிடைக்கும். ஓகே,
ஸோ 200 டிவைடட் பை n ரெண்டு ஃபார்முலாவே நோட் பண்ணிக்கோங்க. இது டபுள் ஆகுதுன்னா இது வந்து ட்ரிபிள் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. a plus b plus c யோட வேல்யூ 0, ab plus bc plus ca equal to -11 அப்படின்னா a square plus b square plus c square ஓட வேல்யூ என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இதை பார்த்தா ஏதாவது தோணணும். அதாவது அல்ஜிப்ரால நம்ம பார்த்த ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை ஈஸியா இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ அல்ஜிப்ரால நம்ம என்ன பார்த்திருக்கோம்? a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. இதுதானே a plus b plus c the whole square கான ஃபார்முலா. சோ இதுல இப்போ கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துரும். ஓகே, சோ a plus b plus c the whole square கான ஃபார்முலா a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. சோ இதை வந்து நான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸ்ல அல்ஜிப்ராவுக்கு கீழே டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? சோ இப்போ நம்ம கையில என்னெல்லாம் இருக்கு? a plus b plus c யோட வேல்யூ இருக்கு, 0ன்னு சொல்லிட்டாங்க, 0ன்னு போட்டுடலாம். அடுத்து a square plus b square plus c square கேட்டிருக்காங்க. a square plus b square plus c square plus 2 into இங்க என்ன இருக்கு? இதோட வேல்யூ ab plus bc plus ca ஓட வேல்யூ -11 இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன வரும்? a square plus b square plus c square ஓட வேல்யூ தான் வேணும். சோ a square plus b square plus c square equal to 2 into -11 என்ன வரும்? -22ன்னு கிடைக்குங்க. ஓகேவா? சோ இந்த வேல்யூ மட்டும் தான் வேணும். இந்த -22 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா மாறிடும்? +22 மாறிடும். அப்ப a square plus b square plus c square ஓட வேல்யூ 22. சோ 22ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, find the volume of a hemisphere of diameter 12 cm. 12 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட அரைக்கோளத்தின் கன அளவை கண்டறியவும். சோ அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு முழு கோளம் இருக்கு அப்படின்னா அதோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 πr3. நமக்கு என்ன வேணும்? அரை தான் வேணும், பாதி போதும், அப்படிதானே? அரைக்கோளம். அப்ப இதுல பாதி கண்டுபிடிச்சா போதுமா? அப்ப இதுல பாதி என்ன வரும்? 2/3 πr3. இதுதான் என்னது? அரைக்கோளத்தோட கன அளவு. ஓகே, சோ இது மென்சுரேஷன் டாபிக்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணிருப்பேன். ஓகே, சோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே அப்படி டைரக்டா மனப்பாடம் பண்ணாம கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா எந்த கொஸ்டினை பார்த்தாலும் குயிக்கா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஓகே, சோ இப்போ அரைக்கோளத்தோட கன அளவு பாத்தீங்க அப்படின்னா 2/3 πr3. ஓகே, சோ 2/3 சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பையோட வேல்யூவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பையோட வேல்யூவை பையனே வச்சு கால்குலேட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஆப்ஷனை பார்த்து அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ பைய அப்படி வச்சிருந்தாங்கன்னா நீங்களும் பைய அப்படி வச்சுக்கோங்க. இல்ல பையோட வேல்யூ கால்குலேட் பண்ணிருந்தாங்கன்னா பையோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, சோ 2/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் எவ்வளவு? இப்ப இவங்க கொடுத்திருக்கிறது விட்டம், அதை கரெக்டா பார்க்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாம் பதட்டத்துல ரீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து அவன் டயாமீட்டர்னு கொடுத்திருப்பான். நாம எக்ஸாம் பதட்டத்துல ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிருவோம்னா ரேடியஸ் பார்த்து செஞ்சிருவோம். ஓகேவா? சோ விட்டம், சோ விட்டம்ங்கிறது என்ன? சோ உங்களுக்கு விட்டம் என்னது? 2 into 6 அப்படிதானே? சோ ரேடியஸ்ங்கிறது விட்டத்துல பாதி. சோ d/2 டயாமீட்டர்ல பாதி. ஓகே, அப்ப இங்க நம்ம ரேடியஸ் தானே போடணும். அப்ப 12 என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, சோ டிவைட் பண்ணா என்ன வரும்? 6 வரும். அப்ப 6 into 6 into 6. ஓகே, சோ போட்டாச்சா? 1 3 3 2 3 6. சோ இங்க டிவைடட் பை 7 தான் வச்சிருக்காங்க. சோ நமக்கும் டிவைடட் பை 7 தான் இருக்கு. அப்ப மேல இருக்கிறத மட்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 7 அப்படியே வச்சுக்கோங்க கீழே. சோ என்னெல்லாம் இருக்கு மேல? 22 into 4. சோ 48. 22 into 4 சாரி 22 into 4 88. சோ 88 இன்ட்டு இங்க 6 into 6 36 இருக்கும். ஓகே, சோ 22 into 2 44. 44 டபுள் பண்ணா 88. சோ 88 into 36. சோ மல்டிப்ளை பண்ணா 6 8 48, மீதி 4 48 48 48 24. சோ 8 4 12 16 6 6 1 7. சோ என்ன வரும்? 68. ஓகேவா? சோ 68ன்னு முடியணுங்க. 68ன்னு வரணும் லாஸ்ட் 2 டிஜிட். சோ இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 68ன்னு வந்திருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். மத்தது எல்லாத்தையும் நாம எலிமினேட் பண்ணிடலாம். சோ லாஸ்ட் ஒரு டிஜிட்டை மட்டும் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் பாசிபிலிட்டி. இந்த 2 மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். பக்கத்துல உள்ள டிஜிட்டையும் கண்டுபிடிக்கும் போது நாம என்ன பண்ணிடலாம்? இந்த 2வது ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். நமக்கு வந்து ஃபுல் ஆன்சரும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எக்ஸாம்ல ஆப்ஷன் இருக்கும், ஏதாவது ஒரு 2 டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஈஸியா ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நீங்க இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் இதோட ஆன்சர் வந்து 3168 தான் வரப்போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
So, கொடுக்கப்பட்ட விளக்கப்படத்தை படித்து பின்வரும் கேள்விக்கு பதில் அளிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டீல். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. What is the central angle corresponding to the production of steel by Kerala? கேரளாவின் உற்பத்தி எகுடன் தொடர்புடைய மைய கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. கேரளால எவ்வளவு உற்பத்தி ஆகிருக்கு அந்த ஸ்டீல் வந்து 200. ஓகேவா. ஸோ 200 டன் வந்து 200னே வச்சுக்கோங்க. டன்னு அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். ராஜஸ்தான்ங்கிறது இந்த ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்கிறது ராஜஸ்தான். இங்க ஒயிட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா குஜராத். இந்த கோடு கோடா போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா டெல்லி. அதாவது இந்த மாதிரி வளைவு கோடா போட்டிருக்கிறது. அப்புறம் இருக்கிறது கேரளா, இது தமிழ்நாடு. ஓகே. ஸோ டோட்டலா எவ்வளவு ப்ரொடக்ஷன் எல்லா மாநிலத்திலையும் சேர்த்து எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு? ஸோ இங்க 240 இருக்கு. ஸோ இங்க ஒரு 160 இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ டோட்டலா இந்த வட்டம் ஃபுல்லா ஆட் பண்ணா டோட்டல் எவ்வளவு வரும்னு பாருங்க. ஸோ 240 + 60 300. 300 400 வரும். 400 இங்க ஒரு 600 இருக்கும். ஸோ 600 இங்க ஒரு 200 இருக்கும். அப்படிதானே. ஸோ 800, ஸோ 900, 1000 வருதா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1000 வரும். அப்படிதானே. ஸோ இப்படி கால்குலேட் பண்ண தெரியலன்னா நீங்க நார்மலா இப்படி ஆட் பண்ணுங்க. 240, 180, 160, 200, 220. ஸோ ஆட் பண்ணா 0, 6 2 8, 16, 16 4 20. ஸோ 6, 6 4 10, 1000 தான் வரும். ஸோ இப்படி எழுதியும் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ இது டைம் ஆகும். அதுக்கு நீங்க பார்த்தோன்னேவே ஈஸியா ஆட் பண்ணிடலாம். அப்படிதானே. இங்க ஒரு 240 இருக்கு, இங்க ஒரு 160 இருக்கு. ஆட் பண்ணா என்ன வரும்? 300, 400, இங்க ஒரு 600. ஸோ இது 600ன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து 200, 300. ஸோ 300 இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு 400 கிடைக்கும். ஸோ 600 + 400 1000. அப்ப டோட்டலா இந்த வட்டம் ஃபுல்லா உங்களுக்கு எவ்வளவு? 1000. ஓகேவா. ஸோ 1000 தான் இந்த வட்டம் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கேரளாவுல உற்பத்தி பண்ணதோட மைய கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளால எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு? 200 உற்பத்தி ஆயிருக்கு. ஓகேவா. சோ இந்த வட்டத்தை நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்தோட மொத்த கோணம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரின்னு சொல்லுவோம். இந்த வட்டத்தோட மொத்த பெர்சன்டேஜ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 100%ன்னு சொல்லுவோம். பெர்சன்டேஜ்ல சொன்னோம் அப்படின்னா 100%. அதே கோணத்துல சொன்னோம் அப்படின்னா 360ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த 100%ங்கிறதும் அந்த வட்டத்தோட மொத்தம் தான். அந்த 360 அப்படிங்கிறது அந்த மொத்த வட்டம் தான். அப்படிதானே. சோ இப்போ இந்த வட்டத்தை பாத்தீங்கன்னா பை சார்ட்ல பிரிச்சு 15%, 20% இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. எல்லா பெர்சன்டேஜையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 100%ன்னு கிடைக்கும். எல்லா டிகிரியை ஆட் பண்ணாலும் வட்டத்தோட மொத்த கோணம் வந்து எவ்வளவு? 360. அப்ப 100% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 360க்கு ஈக்குவலா இருக்குமா? ஓகேவா. சோ இந்த கான்செப்ட் புரியுதா? இப்ப கேரளாவோடது எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னு கண்டுபிடிக்கணும். கேரளாவோடது எவ்வளவு? 200. அப்படிதானே. சோ டோட்டலா 1000. 1000ல 200ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? சோ 1000. 1000ல 200ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 20% வருமா? சோ 20 கட் ஆகிரும். ஓகே. சோ மொத்த வட்டமும் 1000. 1000ல கேரளாவோடது எவ்வளவு? 20%. ஓகே. சோ இது எவ்வளவு? 20%. ஓகே. இப்போ 100% தான் 360னா 20%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் ஆன்சர். எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ எக்ஸ் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 360 இன்ட்டு 20ன்னு கிடைக்கும். சோ 2 0வையும் கட் பண்ணி விட்டுறலாம். சோ ஆன்சர் என்ன வரும்? 36 இன்ட்டு 2 72. ஓகே. சோ ஆப்ஷனே இல்லையா? இருக்கு. ஓகேவா. சோ அப்போ 72 டிகிரி வரும். கேரளாவோட மைய கோணம் எவ்வளவு? 72 டிகிரி. ஓகேவா. சோ 72ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் மைய கோணம் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. ரிமைனிங் இருக்க 4 ஸ்டேட்டுக்கும் மைய கோணம் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு ஆன்சரை சொல்லுங்க. ஓகேவா. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பெர்சன்டேஜ்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். டோட்டல் 1000. 1000ல 220ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க. ஓகேவா. சோ எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 22%ன்னு வரும். கண்டுபிடிச்சிட்டு இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி மைய கோணம் என்னங்கிறத கண்டுபிடிங்க. அதே மாதிரி இதுக்கு மைய கோணம் என்ன? இந்த 4 இதுக்கும் மைய கோணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது போக இன்னொரு இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ நீங்க குரூப் டி படிக்கிறீங்க அப்படின்னா மார்ச் 23ல குரூப் டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க, 10th பாஸ் பண்ணிருக்கீங்க, 10th பிளஸ் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா சோ இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள். இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு.
ஸோ மார்ச் 23 ரயில்வேல இருந்து குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வருது. 2025ல அதாவது இந்த வருஷத்துல எஸ்எஸ்சி சைட்ல இருந்தும் நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது. ரயில்வே சைட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்னும் நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. பிகினரா இருக்க ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் வீக்கா இருக்கீங்க, இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்கன்னா இங்கிலீஷ்க்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்ல வீக்கா இருக்கிறவங்க மேக்ஸுக்கான கிளாஸ், சயின்ஸ்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட், ஜென்ரல் அவேர்னஸ்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட், ஸோ அதுக்கான கிளாஸஸ் தனியா கொடுத்துருப்போம். ஸோ அதுலயே ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே எனக்கு வேணும் மேம் கிளாஸஸ் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நியூ இயர் ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஆஃபர் இன்னையோட க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ பேமெண்ட் இஷ்யூவால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1799, டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் 399. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸும் இன்னைக்கு 399 தான். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.